மார்ச் 11, 2024 சிஏஏ ஆக்ட் அமல்படுத்த போறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆக்ட் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஹிஸ்டரி என்னன்றத பார்த்துருவோம். 2016ல மோடி கவர்மெண்ட் இந்த ஆக்டை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. அந்த டைம்ல லோக்சபால மெஜாரிட்டியும் ராஜ்யசபால மெஜாரிட்டி இல்லாதனாலையும் அப்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2019 எலெக்ஷன்ல வின் பண்ண மோடி கவர்மெண்ட் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் ரெண்டுத்திலேயே மெஜாரிட்டி கிடைக்கிறனால அதை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் Jan 10, 2020ல பிரசிடென்ட்டும் அப்ரூவ் கொடுக்குறாரு. இதை லான்ச் பண்ணலாம்னு நினைக்கும் போது கோவிட்னால ஸ்டாப் ஆயிருச்சு. இப்போ கரண்ட்ல அதாவது மார்ச் 11, 2024ல இம்ப்ளிமெண்ட் பண்றதா சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ சிஏஏ அப்படின்னா என்னன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். தமிழ்ல சொல்லணும்னா குடியுரிமை திருத்த சட்டம். பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாட்டுல இருந்து அகதிகளா இந்தியாவுக்கு வர மக்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்கணும்னா ஹிந்துஸ், பார்சிஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ், கிறிஸ்டியன்ஸ் பேசிக்கா பார்த்தோம்னா நான் முஸ்லீம் பீப்புளா இருக்கணும். இவங்க எல்லாரும் இந்தியாவில் குடியுரிமை வாங்கணும் அப்படின்னா இந்தியாவில் 11 வருஷம் இருந்திருக்கணும். ஆனால் இது பழைய ஆக்ட் படி. இப்போ கொண்டு வந்திருக்க சிஏஏல 11 வருஷம் தேவையில்லை, 5 வருஷம் இருந்தால் போதும் அவங்க இந்தியாவில் குடியுரிமை வாங்கிக்க முடியும். இந்த ஆக்டை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா கவர்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரியில் ஒழுங்காக ட்ரீட் பண்ணாத நான் முஸ்லீம் பீப்புள்ஸ் இந்தியாவுக்கு அகதிகளாக வர்ற போது அவங்களுக்கு இந்த ஆக்ட் படி குடியுரிமை கொடுத்து மறுவாழ்வு அமைச்சு தரது தான் இந்த ஆக்டோட நோக்கம்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஆக்ட் நல்ல விஷயம் மாதிரி தானே தெரியுது. இதுக்கே நிறைய பேர் அகைன்ஸ்டா இருக்காங்கன்னா ஒரு ஆக்டை ரீஜியன் பேஸ் பண்ணி கொண்டு வர்றது ஒரு சரியான விஷயமா இருக்காதுன்னு நிறைய பேர் அப்போஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஆக்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.